எல்லாரையும் செல்டர் அடைச்சாச்சு. புஜ்ஜி மட்டும் எல்லாருக்கும் காவல். அவங்கள தனியாக இங்கே தான் வச்சுருப்பேன். இந்த ரூமில் விட்டுருப்பேன். புஜ்ஜி மட்டும் இந்த ரூமில் இருக்கும். பகலில் இந்த இதுக்குள்ள அடைச்சி போட்டிருப்போம். பகலில் ஃபுல்லாக வெளில தெரியும். இப்போ தான் நல்லா வெளிச்சமாக வெளியிலலாம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 7 மணிக்கு அடைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெளிச்சமாக இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு இருக்குது. புஜ்ஜி மட்டும் எல்லாருக்கும் காவல். இவங்க தான் புஜ்ஜி தான் எல்லாருக்கும் காவல். ஏண்டா புஜ்ஜிக்கண்ணா என் தங்கண்டி, என் தங்கம் எங்கடி, என் தங்கம், என் தங்கப்பிள்ளா. அதாவது முயலுக்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு வந்ததுக்கு சேட்டை ஓவர் சேட்டை பண்ணுதுங்க. ஓவர் சேட்டை பண்ணுது. அவ்வளோ பாருங்கள். பைரவி எங்கே வந்து படுத்து எடுக்கிறான்னு பார்த்தியல்ல. லைட்டு போட்டாச்சு. இது பயம். இப்போ பயம்லாம் கிடையாது எங்களுக்கு. ஏண்டா பைரவி பயமாக இருக்கா? வா வா பைரவி. டேய் பைரவி, அம்மா அடிச்சு போட்டுருவேன். வா 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 சேர்ந்து விளாடுங்க. இந்த இதில் வந்து படுத்து எடுக்கிறா. படுக்கக்கூடாதுன்னு நகைச்சி இதெல்லாம் எடுத்து போட்டு போயிருக்கா. களைச்சி தள்ளிடுது. இந்த இங்கே போட்டதே களைச்சி வீணாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒதுங்க வச்சுருக்கோம். ஒதுங்க வச்சுருக்கோம். ஆனால் அதையும் பாருங்கள், அதுக்குள்ளே அதுக்கு எப்படி இருந்தால் காலைல களைச்சி தள்ளிடுங்க. இது வாங்க முடியல. விலையுமே கூடிருச்சு. 5000. நம்ம கட்டடம் ஆரம்பிக்கும் போது 5000 இருந்த இந்த மண்ணெல்லாம் திடீர்னு 10,000 15,000 ஆணுச்சு. ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறது, எல்லாமே இந்த எம்சாந்து பீசாந்து இதெல்லாம் கூடும்போது நம்மளுக்கு இந்த ஆலப்பழ கல்லும் கூடும். எல்லாமே கூடிருச்சு. என்ன சொல்ல, இன்னும் போதும். இனி கட்டடம்லாம் கட்டவே முடியாது. இந்த சீட்டுக்கு தான் நம்மளுக்கு லைக்கு. சிமெண்ட்டு தர கூட போட முடியாது. கடப்பாக்கல் இருக்கு இல்லையா, அதை வாங்கி போட்டுவிட்டு அதில் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டியதான். அந்தளவுக்கு மோசமாயிடுச்சு. எதுவுமே விலைவாசிகள்லாம் ரொம்ப ஏறிடுச்சு. டேய் பைரவி, இதான் பார்த்தான்னு வச்சுக்க பூசை போட்டுருவோம் உனக்கு. நல்லா இருக்குது. அங்கே பாருங்கள் நைட்டில் இந்த பிளேஸ். இந்த பக்கம் வரவே முடியாது. எல்லாருமே பயப்படுவாங்க. பாம்பு, நிறைய பாம்பு தெரியும். நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் நிறைய பாம்பு பார்த்துருக்கேன். பயங்கரமான பாம்பெல்லாம் நிறைய தெரியும். மோட்டருக்கு வந்து நம்ம தான் வால்வு மாற்றி விட்டு அங்கே தான் போகணும். ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்குது. இந்த தானே இருக்குது. இந்த அளவுக்கு இந்த லைட்டெல்லாம் எப்போவுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக போட்டு விட்ருவேன். அதையும் போட்டு விட்ருவேன். செல்டரையும் லைட்டு போட்டு விட்ருவேன். ஃபோக்கஸ் லைட்டு மட்டும் தான் அமர்த்தியிருப்பேன். வெளியில் எல்லா லைட்டும் எரியும். உள்ளே 2 பல்ப் மட்டும் எரியும் அவனுங்க. ஆனால் நேற்று ஒன்றும் சவுண்டு கிடையாது. சத்தமாக பழகிட்டானுங்களா என்னன்னு தெரியல. சவுண்டு இல்லாமல் இருந்தானுங்க. புஜ்ஜி வந்து உள்ளே விடுறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மேல் டாக்கு. இது ஒன்று தான் இப்போதைக்கு ரெடியாக இருக்கானுங்க. எல்லா பசங்களும் ஹீட்டுக்கு உள்ளே வந்திருக்காங்க. நிறையா இருக்கானுங்க. ப்ளஸ்ஸு வாண்டு எக்கச்சக்கம், கங்கா அந்த மாதிரிலாம். அதனால் என்ன ஆச்சு, புஜ்ஜியை மட்டும் நான் உள்ளே விட்றதே இல்லை. பசங்களோட விட்றதே இல்லை. இங்கே தான் ஃபுல்லாகவே இந்த வயக்காட்டை தான் தெரியுது. பகல்லையும் இப்படி தான் தெரியும். நைட்டுக்கு மட்டும் அடைச்சிட்டு போயிடுவேன். பகலில் சும்மா இந்த உள்ளே வந்து யாரும் என்ட்ரு ஆக முடியாது. அவங்ககிட்டே சொல்லிடுவேன், உள்ளே ஒரு ஆள் நிற்கிது, நீங்கள் போக முடியாது. விடாது, யாரையும் உள்ளே விடாது. இது பைரவி கூட குழச்சிட்டு விட்டுரும். பைரவியும் கருப்பனும் குழச்சிட்டு விட்ருவானுங்க. ஆனால் புஜ்ஜி விடாது. புஜ்ஜி விரட்டும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு சேஃபும் பிரச்சனை இல்லை. இவங்க தான் கோம்பேன்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம கண்ட்ரி டாக்குங்கிறது இந்த கோம்பே தான் சொல்லுவாங்க. முகத்தில் கருப்பு இருக்கிறது கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். எப்படியோ தேடி தரான். புஜ்ஜி வா, புஜ்ஜி வாடா, டே வா 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 முடியா பாப்பா. என்னடா, சரி வா நான் போகிறேன், அம்மா போகிறேன். வாங்க போ, வா 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 ஒடியா. நான் வீட்டில் இருந்துமே செல்டருக்கு வரும்போது புஜ்ஜி தான், குட்டியிலேயே நான் புஜ்ஜி தான் கூட்டிகிட்டு வருவேன். ஆக்சுவலாக புஜ்ஜி வா போவோம். செல்டரில் திடீர்னு 11:30 கற்றுவானுங்க. இவ்வளோ தான் தூரம், வீட்டுக்கு இதுக்கும் இவ்வளோ தான் தூரம். எனக்கு கத்துனா எனக்கு கேட்கும். அது சத்தம் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பழகினவங்களுக்கு. அதாவது கடிச்சிக்கிறானுங்களா இல்லை சுத்தமாக, அதாவது அவனுங்களுக்குள்ளே கடிக்கிற சவுண்டு வேறு, சும்மா குலைக்கிற சவுண்டு வேறு, இல்லை ஊழையிடுறதுங்கிறது வேறு. இதுக்கெலாம் ஒன்று வர மாட்டேன். ஆனால் திடீர்னு பயங்கரமாக எல்லோரும் சேர்ந்து குலைச்சானுங்கன்னா ஓகே, எவனோ ஒருத்தன் உள்ளே வெளியில் வந்துட்டான், கிணலை தாண்டி வெளியில் வந்துட்டான்னா எல்லோரும் சேர்ந்து குலைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த இது வந்து ஸ்டாப் ஆகாது. சும்மானா விட்டுருவானுங்க. 1 செகண்ட் 2 செகண்ட் அவ்வளோதான், ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் விட்டுருவானுங்க. ஆனால் எவனோ ஒருத்தன் வெளியில் வந்திருக்கான் அப்படின்னா கண்டினியூஸாக உழைப்பானுங்க. அந்த சமயத்தில் அங்கேருந்து ஒடியாரணும். நைட்டு நான் 2:30க்கெலாம் வந்திருக்கேங்க. வந்த புதுசில் நைட்டு 2:30க்கெலாம் இங்கே வருவேன். வந்து நான் பார்த்துட்டு அதட்டிட்டு போவேன். வந்தோடனே ரொம்ப கற்றுவானுங்க. அது ஒரு துயரம் இருக்குது.
இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ பார்த்தா எவனோ ஒருத்தன் வெளியில் வந்திருப்பான், அவனை பிடிச்சி அப்புறம் அடிச்சிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா புஜ்ஜி தான் எனக்கு துணைக்கு வரும். மற்ற பசங்க வரமாட்டானுங்க. டோரா, பைரவி, கருப்பன் எல்லாம் அங்கே தான் இருப்பானுங்க. ஆனால் புஜ்ஜி வந்து தைரியமாக வரும், என் கூடவே வரும். அதனால் புஜ்ஜி ஒரு செல்லம். செல்லம் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி, ரொம்ப சேஃப்டி புஜ்ஜிலாம். வானா வரும், எங்கேயாவது குழச்சிருந்தா கூட இங்கே வானா வந்துடும். ஒரு பயம் இருக்காது நம்மளுக்கு, நல்லாயிருக்கும். அதனாலேயே ரொம்ப ஏரியாலாம் ரொம்ப கசகசன்னு கிடக்கு. நாளைக்கு தான் க்ளீன் பண்ணணும். கரண்ட்டு இது பண்ணதுனால இந்த செல்ஃபெல்லாம் எடுத்து போட்டானுங்க. இனிமேல் இதை தான் அரேஞ்ச் பண்ணணும். ஹால் வச்சு தான் அதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் வேலை இருக்குதுங்க. வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்கள பராமரிக்கிறதையும் தாண்டி வேலை இருக்குது. அது சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, அதுவே வாசமாக தான் இருக்கும். அதை கூட குடிச்சிட்டு போகிறானுங்க பாருங்கள். அதுவே அவங்களுக்கு நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம அந்த தண்ணி கூட வைக்கலாம், வெறும் பச்சை தண்ணி அந்த மாதிரி வைக்கிறது கூட இந்த மாதிரி நீராறு தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வச்சிங்கன்னா கூட அவனுங்க ரொம்ப நல்லது தான். நான் வைப்பேன்ப்பா. அதெல்லாம் யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் நான் வைப்பேன். புஜ்ஜி கண்ணா, டேய் புஜ்ஜி இப்பா சீரை திரியிறாங்க, வெளிலே விட்டுருக்கேன்ல. ஓகே.